மண்டல விரதம் என்றால் என்ன? 48 நாட்களை ஒரு மண்டலம் என்று சொல்ல காரணம் என்ன? ரிஷிகள் வாழும் இடத்தை சப்தரிஷி மண்டலம் என்றும், வான்வெளியில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் இடத்தை கிரக மண்டலம் என்றும் கூறுவார்கள். இந்த 48 நாட்களுக்கான விளக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில்தான் உள்ளது. நவகிரகங்களான சூரியன், அதை சுற்றி வரும் 8 கோள்கள், மொத்தம் 9 கிரகங்கள் ராசி மண்டலத்தில். மேஷம் முதலாக மீனம் வரை 12 ராசிகள். ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரங்கள் வீதம். 12 ராசிகளுக்கு அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை மொத்தம் 27 நட்சத்திரங்கள். இதன் மொத்த கூட்டுத்தொகை 48. இதுவே ஒரு மண்டலம். இதைத்தான் நாம் ஒரு மண்டல விரதம் என்று கூறுகின்றோம். மண்டல விரதம் துவங்க உகந்த நாள் தேய்பிறை துவாதசி திதியில் துவங்கினால் 2 அமாவாசை கடந்து 2வது பௌர்ணமி தினத்தன்று மண்டல விரதம் பூர்த்தியடையும். வளர்பிறை துவாதசி திதியில் துவங்கினால் 2 பௌர்ணமிகளை கடந்து 2வது அமாவாசை தினத்தன்று மண்டல விரதம் பூர்த்தியடையும். நமது விதியை மாற்றும் சக்தி இந்த திதிகளுக்கும் திதி தேவதைகளுக்கும் உண்டு. இதுவே விதியை மதியால் வெல்வது. உங்கள் ஆத்ம ஞானகுருவின் உபதேசத்தோடு செய்யுங்கள். ஜெயம் உண்டாகும். ஓம் சிவாய நம.